நான் இந்த மாதிரி தாங்க என்னோட முடியை ஆற விடுவேன். இது மாதிரி பண்ணுறதுனால முடி வந்து கொட்டவே கொட்டாது, சிக்கும் வந்து அதிகமாக விழாது. நம்ம சீப்பு வச்சு சீவுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடி ஃபேமிலி. நான் லக்ஷ்மி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் டவல் ட்ரையிங் வீடியோஸ் தான். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, உங்களோட ஹேர் டவல் ட்ரையிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காக தான் இது. நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் இந்த மாதிரி துண்டு போட்டு கட்டி வச்சிருவேன். காட்டன் டவலாக யூஸ் பண்ணுங்க, அப்போதான் அது ஈரத்தை நல்லா உறிஞ்சி இருக்கும். அதே மாதிரி புது டவலாக இருந்ததுன்னா ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்க. நம்ம புதுசாக வாங்கி அப்படியே வந்து நம்ம தலையில் போட்டு கட்டணும் அப்படின்னா அது கொஞ்சம் கூட ஈரத்தை இழுக்கவே இருக்காது. ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணி பாருங்க, அது நல்லாவே ஈரத்தை வந்து உறிஞ்சிரும். அதே மாதிரி டவல் கட்டிட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து அதை எடுக்காம விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் துண்டுல இருக்கிற ஈரம்லாம் தலைக்கு தான் போகும். இதனால தலைவலி பிரச்சனை எல்லாம் வரும். ஸோ 10 to 15 மினிட்ஸ் தான் நம்ம துண்டு கட்டியிருக்கணும். நான் கட்டி பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம துண்டை வந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்க, இந்த துண்டு வந்து நல்லாவே ஈரத்தை இழுத்துருக்கு பாருங்க. அப்படி முன்னாடி முடிய போட்டு அந்த தொண்டாலே லைட்டா அப்படி தட்டி விடுங்க. தொண்டால் அந்த மாதிரி அடிக்கிறதுனால நம்மளுக்கு அதிகமாக சிக்கு விழாது. ஈரமும் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகிடும். ரொம்ப நேரம்லாம் அடிக்கக்கூடாது. ஒரு 6-7 தடவை அடித்தா போதும். நல்லா டவல் வச்சு நல்லா தொடங்க. மறுபடியும் முன்னாடி நல்லா முடி போட்டு இந்த இடத்துல நல்லா அப்படி இப்படி துடைச்சி விடுங்க. என்னோட முடி காயத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 1/2 hour ஆகும். நான் ட்ரையர்லாம் போடவே மாட்டேன். ட்ரையர் போட்டிங்கன்னா அந்த டைமில் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் நம்மளோட மண்டை ஹீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் போக போக நம்மளுக்கு ஹேர் ஃபால் நல்லா ஆகுறத நீங்களே பார்க்க முடியும். ஏன்னா நானும் ஆல்ரெடி இந்த மாதிரி ட்ரையர் யூஸ் பண்ணி நிறைய ஹேர் லாஸ் பண்ணியிருக்கேன். அர்ஜென்ட்டாக எங்கேயாவது வெளியில் கிளம்பணும் அப்படின்னா வேற வழி இல்லாமல் ட்ரையர் போடுவேன். எப்பயாவது ஒரு டைம் போடலாங்க, ஆனால் அதையே அடிக்கடி நம்ம ரொட்டீனில் எடுத்துட்டு கூடாது. நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வெளியில தான் போயிட்டு இந்த மாதிரி தலையை நல்லா ஆற விடுவேன். ஆனால் இன்னைக்கு வெளியில போய் என்னால் காய வைக்க முடியாது. ஏன்னா அங்கே வெளியில ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேலை நடந்துட்டு இருக்கு. நான் வீடியோ வேற எடுக்கணுன்றதுக்காக தான் வீட்டுக்குள்ளேயே காய வைக்கிறேன். அங்கே வந்து வீடு ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதனால அங்கே ஜல்லிலாம் உடைக்கிற சவுண்டு, அங்கே ஏதோ மிஷின் ஓடுற சவுண்ட்லாம் கேட்டுகிட்டே இருக்கு. ஸோ அதனால நான் அங்கே போகாமல் இங்கேயே வந்து உங்களுக்கு வீடியோஸ் எடுத்து காமிக்கிறேன். தெரியுதுங்களா? இதே மாதிரி நீங்க துண்டு வச்சு தொடங்க. ஃபேன் கூட வந்து ரொம்ப ஸ்பீட்ல வச்சு நீங்க ஃபேன் கீழே ஆற விடாதீங்க. ஏன்னா அந்த சில டைம் நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும், ஃபேன் ஓடுற ஸ்பீட்லயே நம்மளுக்கு முடி வந்து அங்கேயும் இங்கேயும் அலமோது. இப்போ எனக்கு முடி வந்து லாங் ஹேர்ன்றதுனால நான் ஃபேன்லலாம் நின்னேன்னா எனக்கு முடி இப்படி பறக்கும் போதே சிக்கு விழுந்துடும். அதனால மைல்டாக ஃபேன் வச்சு இது மாதிரி துண்டு வச்சு தான் துடைப்பேன். இல்லைன்னா நான் வெளியில் போயிட்டு வெயிலில் தான் காய வைப்பேன். வெயில்னா மொட்டை வெயிலில் காய வைக்கிறத நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரி வெயிலெல்லாம் காய வைக்கக்கூடாது. நம்மளோட பால்கனியில் போயிட்டு நம்மளுக்கு அந்த நல்லா இயற்கையான காற்று வரும் இல்லைங்களா, அந்த காற்றுல ஒரு மைல்டான வெயிலில் காய வச்சா போதும். நல்லா வந்து இந்த டவல் வந்து எனக்கு ஈரத்தை நல்லா உறிஞ்சிடுச்சு. அதனால நான் இன்னும் கூட ஈரம் இருக்குன்றதுனால தான் நான் இதே டவலால் இப்படி துடைக்கிறேன். இல்லை உங்களோட டவல் ரொம்ப ஈரமாயிடுச்சுன்னா நீங்கள் இன்னொரு டவல் கூட எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு எந்த பேக்குமே போடலை. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் சூடு பண்ணி அதில் நக்கீரா நெல்லி போட்டு பொரிய விட்டு அந்த ஆயில் அப்ளை பண்ணி தான் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். அது எப்படின்றது நம்மளோட வீடியோஸில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க நான் லிங்க்ல கொடுக்குற போய் பாருங்க. ஏன்னா கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஆயிலை நம்ம சூடு பண்ணி ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கோல்டு பிடிக்காது, ரெண்டாவது ஹேர் ஃபாலும் ஆகாது.
என்னோட முடி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே காஞ்சிடுச்சு. ஒரு 70% பார்த்தீங்கன்னா நல்லாவே காஞ்சிடுச்சு. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து சிக்கெடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பல்லாக இருக்கிற சீப்பாக வச்சு சிக்கெடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உடன் கொம்பை யூஸ் பண்ணுங்க. மரத்தினால ஆன சீப்பை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ இது பாருங்க, பார்க்கவே நல்லா பெரிய பெரிய பல்லா இருக்கு இல்லையா? அதனால நம்மளுக்கு வந்து இது வந்து சிக்க அவ்வளோ விழாது. ஸோ நம்ம வந்து முடியும் அவ்வளோ வராது. நம்மளுக்கு இப்படி அழுத்தி செய்யும் போது நம்மளுக்கு தலையில் பார்த்தீங்க அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல, அது நல்ல பிளட் சர்க்குலேஷனை வந்து நம்மளுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னோட ஹேர் வந்து ஒரு 80% காஞ்சதுக்கு அப்புறமே நான் வந்து சிக்கு எடுத்துருவேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் சிக்கு எடுத்தால் எனக்கு வந்து நிறைய முடி வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால நான் வந்து ஒரு 80% காஞ்ச உடனேமே நான் சிக்கு எடுத்துருவேன். சிக்கு வந்து பெருசாக எதுவும் இல்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் அப்ளை பண்ணிட்டு நான் சிக்கு எடுத்துகிட்டு தான் ஹேர் வாஷ் பண்ணேன். ஸோ அதனால சிக்கு வந்து எதுவும் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் சிக்கு எடுக்கும்போது இந்த இடத்துல இந்த மாதிரி பிடிச்சிட்டு சிக்கு எடுங்க. அதை விட்டுட்டு நம்ம இப்படி பிடிக்காம அப்படியே சிக்கு எடுத்தோம் அப்படின்னா முடி வந்து நம்மளுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் வேரோட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிட்டு எடுத்தீங்க அப்படின்னா முடி வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு கொட்டாது. சிக்கு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி பல்லு நெருக்கமாக இருக்கிற மாதிரி உடன் சீப்பு எடுத்துக்கோங்க. முடியை முன்னாடி போட்டு அந்த சீப்பால் சீவி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், சீப்பு வைக்கும் போதே நம்மளுக்கு வழுக்கிட்டு போகுது பாருங்கள். முடி பார்க்கவே நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம எந்த ஒரு கண்டிஷ்னர் சீரம் எதுவுமே போடல, வெறும்னே கீழே நிலை ஆயில் மட்டும் தான் போட்டு ஹேர் வாஷ் பண்ணோம். அதுக்கே நம்மளோட ஹேர் பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி உங்களோட ஹேரை வந்து ஆற விடுங்க. ஹேர் ஃபால் சுத்தமாக இருக்காது. முடியும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக காஞ்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.